ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜபஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புதுசாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி மரம் வந்து வளரையே முடிக்கி முருங்கை மரத்தில் தோட்டத்தில் இந்த முருங்கை மரம் வச்சு கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது. இந்த முருங்கை மரம் இந்த முருங்கை மரமே வளரையே முடிக்கி. எவ்வளோ மருந்து அடித்தோம், எவ்வளோ உரம் வச்சோம், இந்த மரம் வளர முடிக்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் நிறைய நோய் இருக்குது. அதே மாதிரி இந்த மரத்துக்கு சரியான பராமரிப்பு இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை சுற்றியே அருவம்புல் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ அருவம்புல் இருந்தோடனே இந்த மரத்தில் உள்ள சத்து எல்லாத்தையுமே அந்த அருவம்புல் தான் சாப்பிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தண்ணி சொட்டு நீர் பாசனம் பண்ணி இது கரெக்டாக தண்ணிலாம் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த தண்ணி எவ்வளோ நல்லா வச்சாலும் பாருங்களேன், எவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ உரம் போட்டாலும் நாங்கள் நல்லா மாட்டு சாணம் பண்ணுற அந்த எல்லா உரமும் போடுவோம். இயற்கை உரம், செயற்கை உரம் எல்லா உரமும் போட்டோம். இந்த மரம் வளர முடிக்கி. அதேமாதிரி இதில் உள்ள சத்து எல்லாத்தையுமே இந்த அருவம்புல் தான் சாப்பிடுது. பார்த்தீங்கன்னா இந்த அருவம்புல்லை நீங்கள் எப்படி கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா களைக்குழி இருக்குல்ல, களைக்குழி அடித்தா தான் அந்த புல் எல்லாமே சாகும். வேறு வழியே இல்லை. இது எல்லாமே அடித்து இந்த இந்த புல் எல்லாத்தையுமே கொண்டால் தான் அந்த மரம் வளர்க்க முடியும். அதே மாதிரி மற்ற மரத்தில் ஒவ்வொரு காய் கிடந்தாலும் மற்ற மரத்தில் ஒவ்வொரு காய் கிடக்கு. இந்த பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு காய் கிடக்கு. ஆனால் இந்த மரத்தில் மட்டும் பாருங்களேன், காயே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வளரையே முடிக்கி. அதேமாதிரி இந்த சத்து இல்லை. ஒவ்வொரு காய் கிடந்தாலும் இந்த காய் வந்து அவ்வளோவா சத்து இல்லாமல் சோப்பு கலரில் இருக்குது இந்த காயெலாம். அதனால் இந்த காய் வந்து நம்மளுக்கு எடுக்கிற மார்க்கெட் வியாபாரிகள் யாருமே இந்த காயெல்லாம் எடுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த புல்லெலாம் யாரெல்லாம் தோட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த புல்லெல்லாம் எடுத்துருங்க. இந்த அருவம்புல் இருந்தாலே இந்த இதெல்லாம் வளராது. அதேமாரி இந்த புல் எல்லாத்தையுமே ஒரு களைக்குழி அடிச்சுட்டு இதில் நல்லா புல் இல்லாமல் மண்வெட்டி வச்சு வெட்டிடணும். வெட்டிட்டு இதுக்குள்ளே மறுபடியும் நம்ம வச்ச உரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ரிட்டன் உரத்தை வச்சாதான் இந்த மரம் நல்லா வளரும். வளர்ந்தோடனே அதேமாதிரி பாருங்கள், இந்த மரமும் இப்போ தான் வச்சோம் இடையில. இந்த சின்ன மரம் கூட நல்லா நார்மலாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு நாங்கள் புல் ஏற்கனவே வெட்டினோம். இருந்தாலும் ஆனால் இதுக்கு அதே மாதிரி புல் இல்லை, அருவம்புல் கிடையாது. சின்ன சின்ன கோரை புல், அடுத்து அந்த மாதிரி காட்டில் உள்ள சின்ன சின்ன புல் தான் இருக்குது. அதனோடனே இந்த மரம் ஒன்றுமே செய்யலை, சின்ன மரமாக இருந்தாலும். மற்ற மரத்தெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இங்கே பாருங்களா, அது கூட சேர்ந்த மரம் தான் இதுவும். அந்த மரம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சது பிஏ, இது கரும்பு பார்த்துக்கணுங்க. இந்த மரம் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த மரம் ரொம்ப இதாக இருக்குது. இதுவும் பிஏ தான், அதுவும் பிஏ தான். ஆனால் இந்த மரம் மட்டும் ரொம்ப இதாக இருக்குது. இதான் நல்லா இருக்குது. ஆனால் அந்த மரத்தில் அவ்வளோவா காய் இல்லை. ஆனால் இதில் ஒவ்வொரு காய் கிடந்தாலும் அந்த மரம் ரொம்ப இதாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மரத்துக்குள்ளே யாருமே புல் ரொம்ப வளர்க்காதீங்க. புல் இல்லாமல் அது வெட்டலைன்னா இல்லாமல் வளர்க்குற மாதிரி தான் புல். பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா மரத்துக்கு புல்லை வெட்டி நீட் பண்ணுங்கள், மரம் நல்லா வளரும். அதேமாரி இதுக்கு நல்லா மருந்து அடிக்கணும். நம்ம கடையில் கேட்டாங்களே தருவாங்க. இந்தமாதிரி மரத்துக்கு நம்ம மருந்து அடித்தா நோயெல்லாம் போகும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொய் பூ தான். இந்த பூலாம் பூத்து இதெல்லாம் காய்க்க கஷ்டம் தான். பார்த்திங்கன்னா இடையில இருந்தே வருது பாருங்களா, அந்த பூ உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த பூ, இந்த பூலாம் பொய் பூ மாதிரி தான். விவசாயம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான். விவசாயனாலே கஷ்டம்தான். விவசாயம் செய்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் காய் இருக்கணும். காய் இருக்கிற நேரத்தில் விலை இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, பார்ப்போம். பாய்.